சிறுகதைக்க ஆசை சிரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்டக்க போகுதுன்னு பார்க்கலாம். பயங்கர கோபத்தில் ரோகிணி இருக்காங்க. மனோஜ் எனக்கு எதுவும் இல்லை, நான் நல்லதாக இருக்கேன்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. உடனே அந்த சாமியார் வா பக்கத்தில் உட்காருன்னு சொல்லிட்டு உட்கார சொல்கிறாங்க. உடனே இவருடைய அப்பாவுடைய ஆத்மா தான் இவரை பிடிச்சிருக்கு. இவங்க அப்பா இறந்து கொஞ்ச நாள் தான் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம் சாமி, இவங்க அப்பா இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்து போனாங்க. அவருடைய ஆத்மா தான் பிடிச்சிருக்கு. இவங்க இருந்து போயிடுன்றாங்க. எனக்கு ஒன்றும் இல்லை, நான் தான் சொல்கிறேன் இல்லைன்னு சொல்லிட்டு ரோகிணி சத்தமா பேசினதுமே பயங்கரமா கோபப்பட்டு இந்த மாதிரி தான் அடிக்கணும் நல்லா சொல்லி நேரா மனோஜ்கிட்ட போயிட்டு இங்க பார், தினமும் 2 முறை இல்ல 3 முறை இந்த மாதிரி அடிச்சா மட்டும் இவங்களுக்கு இந்த நோய் போகும் நல்லா சொல்றாங்க. சாமி வலிக்காதா? வலியை பார்த்தெல்லாம் இது சரியாகாது, நீங்க இதை பண்ணணும்னா இதை செஞ்சா மட்டும்தான் சரியாகும்னு சொல்றாங்க. சரி சாமி, நீங்க சொல்ற மாதிரியே நாங்க செஞ்சிடறோம்னு சொல்லிட்டு அதை செய்யறாங்க. உடனே ரோகிணி பயங்கர கோபத்துல இருக்காங்க. நம்ம ஏதோ பிளான் போட்டா கடைசியில ஏதேதோ நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தத்துல ரோகிணி இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரோகிணி நினைச்சு பயங்கர வருத்தத்திலையும் விஜய நாங்க கண்டிப்பா பண்ணிடுறோம், என் மருமக நல்லா இருக்கணும், அதுக்காக நாங்க என்ன பண்ணணுமோ அதை நாங்க பண்ணிடுறோம் நல்லா சொல்லிட்டு விஜயமும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷமா அங்கிருந்து போறாங்க. முத்து கார் டிரைவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புக் பண்ணவங்க அழுதுட்டு இருக்காங்க. சார் என்ன சார் ஆச்சுன்னு சொன்னதும், என் அப்பாவுக்கு இப்படி சீரியஸா இருக்காரு, அவரை நான் எப்படி போய் பார்க்க போறேன்னு தெரியல, நான் இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வேலைக்கு சேர்ந்தேன், என் அப்பாவை என் குடும்பத்தை நல்லபடியா பார்த்துக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், கடைசியில் இப்படி ஆயிடுச்சு, இப்போ ட்ரெயினை மிஸ் பண்ணா மறுபடியும் நாளைக்கு தான் அதுக்குள்ளவே போகணும்னு சொன்னதும், நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க சொல்லிட்டீங்களா, நான் உங்களை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கூட்டிட்டு போறாங்க. அப்ப போலீஸ், அதாவது டிராபிக் போலீஸ் நம்ம முத்து கிட்ட பிரச்சனை பண்ணவங்க என்ட்ரின் போர்டு வச்சிருக்கு, அதுல போறியான்னு சொல்லிட்டு காரோட சாவியும் காரையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. முத்து பயங்கர கோவத்தில் இருக்காங்க. மீனா கிட்ட முத்து சொன்னதும், மீனா நீங்க பண்ணதும் தப்பு தானேன்றாங்க. யாருமே சப்போர்ட் பண்ணாதீங்க, சரிங்க கோவத்தில் இருக்கீங்களா, சரி சாப்பிடுங்க, எனக்கு சாப்பாடு வேணாம் ஒண்ணு வேணாம்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா பேசிக்கிட்டு இருக்காங்க. மீனா என்ன சொன்னாலும் முத்து கடிஞ்சு விழுறதுனால மீனா பயங்கர கோவமா வருத்தப்பட்டுட்டு அழுதுகிட்டே அங்கிருந்து கிளம்பி போறாங்க. முத்து இந்த பிரச்சனையை எப்படி சரி செய்ய போறாங்கிறத வர போற எபிசோட்ல வெயிட்